ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் திக்ஸி வெப். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கிரியேட் கொஸ்டின் பண்ணுறது எமிஸ் வெப்சைட்லன்றதை பார்க்க போகிறோம். இதில் emis.tnschool.gov.in அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கிறணும். டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய 8 டிஜிட் டீச்சர் லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அதுக்குரிய நம்ம மொபைல் நம்பர் டேட் ஆஃப் இயர் கொடுத்து லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இந்த கார்னரில் இந்த கிரியேட் கொஸ்டின் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே கீழே கிரியேட் கொஸ்டின் அப்படின்னு வரும். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த பேஜ் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ டைப் அப்படிங்கிற இடத்துல ப்ளீஸ் செலக்ட்னு இருக்குது. இதில் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கொஸ்டின் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 6th. ப்ளீஸ் செலக்ட் மீடியம், தமிழ் மீடியம். சப்ஜெக்ட், நான் மேத்தமெட்டிக்ஸ் கணக்குக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டொமைன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் அகாடமிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணணும். இப்போ மறுபடியும் இதே பேஜ் ஓப்பன் ஆகும். மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். டைப்பில் டெக்ஸ்ட் புக்கு, கிளாஸில் 6th, மீடியமில் தமிழ், சப்ஜெக்டில் மேத்தமேட்டிக்ஸ், டொமைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று லேர்னிங் அவுட்கம்னு கேட்டிருப்பாங்க. நம்ம இப்போ எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் கொஸ்டின் டைப், நம்ம பிக்சரா இல்லை டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதா அப்படின்னு. நான் டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன். சம் அப்படிங்கிறனால ஒரு பின்னம் 1/2 + 3/2 ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 + 3/2 4/2 அப்படின்னு வரும். அப்போ 4/2 = 2 தான் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி நம்ம கொஸ்டினை முடிச்சிட்டோம் அப்படின்னா சேவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அப்போ நமக்கு நம்ம கிரியேட் பண்ண கொஸ்டின் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்கள், கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே ஆப்ஷன் கொடுப்போம் இல்லையா, அது இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 2 தான் கரெக்டான ஆப்ஷன் இல்லையா, ஸோ அதையும் நான் எது கரெக்டான ஆப்ஷனோ அதையும் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ 2 தான் கரெக்டான ஆப்ஷன், அதுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். நான் 3/2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இன்னொரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் 4/2, இது 4/2னாலும் 2னாலும் ஆன்சர் சரியாக வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்காம நான் 4 கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன், அவங்க 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 1/2 இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ண கொஸ்டினும் ஆப்ஷனும் சேவ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு கொஸ்டின் கிரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இருக்கான்னு எங்கே போய் செக் பண்ணுறது அதையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ மறுபடியும் கிரியேட் கொஸ்டினில் போயிட்டு இந்த மாதிரி வரும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ஆனால் எந்த கொஸ்டின் கொடுத்தோமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். 6th தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமிக் கொடுத்துட்டு கெட் கொஸ்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கெட் கொஸ்டின் கிளிக் பண்ணால் இது வரைக்கும் மற்றவங்க எல்லாருமே இதே மாதிரி 6th மேத்தமெட்டிக் தமிழ் மீடியத்துக்கு கிரியேட் பண்ண கொஸ்டின் எல்லாமே வரும். இதில் நம்ம கொஸ்டின் எங்கே இருக்குன்னா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால் இந்த ஆரோ மார்க்கில் கடைசியாக இதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் 177வது பேஜுக்கு போயிட்டேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டினாக நான் கிரியேட் பண்ண கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 1/2 + 3/2 தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் ஆக்டிவ் இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண கொஸ்டின் அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ இதில் இன்னொரு மெத்தட்லையும் தேடலாம். நம்ம கிரியேட் பண்ண கொஸ்டினை அதுக்கானதை சர்ச்சில் போயிட்டு டைப் பண்ணணும்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கேன். இப்போ நான் கிரியேட் பண்ண கொஸ்டினை வந்து டைப் பண்ணுறேன். 1/2 + 3/2 = அப்படின்னு நான் வந்து போடுறேன். அப்போ நான் இந்த மாதிரி போட்ட உடனேயேவும் நான் கிரியேட் பண்ண கொஸ்டின் வந்து நிற்கிது பாருங்கள். இப்படி கூட நீங்கள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண கொஸ்டினை பார்த்துக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் ஆட் கொஸ்டின் கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.